பிப்ரவரி 1 அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? பட்ஜெட் தாக்கல்ல நிறுவனங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் தரப்படுது? ஒரு மார்க்கெட்டில் போட்டு நான் காசை எடுத்தேன்னா அதுக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும்? மார்க்கெட் அடுத்து ஏறும் இல்லாட்டி இறங்கும். அப்படி இறங்குச்சுனாலும் வி டோன்ட் நீட் டு வரி, இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. எப்படியும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு ரூமர் இருக்கு. இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் லிமிட்டை இப்போ இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா ஓல்ட் ரெஜிமில் எதுவுமே நடக்கிறது. ஒரே கல்லில் நிறைய மாங்காய் அடிக்கணும்னா இன்கம் டேக்ஸை குறைக்கணும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்தா ஃப்ரம் 1979 சென்செக்ஸ் இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலேருந்து பார்த்தாலும் ஏகப்பட்ட இறக்கங்களை சந்திச்சிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் 10% இருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் டர்ம் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 15% இருந்து 20% இருந்துச்சு. இந்த முறை இதுல ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? ஓல்ட் ரெஜிம்ல எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸும் எதிர்பார்க்காதீங்க. பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. ஐயோ காசு போகுதேன்னு பயமா தான் இருக்கும். பட் இட்ஸ் a notional loss. It's not an actual loss. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 அன்னைக்கு தாக்கல் செய்ய போறாங்க. பொதுவா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னாலே எல்லா துறையினருக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி அறிவிப்புகள் வருமா அப்படிங்கிறது தான் அது. அதே நேரத்துல ஒரு காமன் பீப்புளுக்கு இன்னும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ரேட் இந்த முறை அதிகரிக்குமா குறையுமா, கோல்டு ரேட்டுக்கான அந்த இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கறத அதிகப்படுத்த போறாங்களா குறைக்க போறாங்களா அப்படிங்கிறது இருக்கும். இரண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸ்லாப்ஸ் சேஞ்சஸ் ஆக போகுதா, ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம்ல ஏதாவது மாற்றங்கள் வரப்போகுதா அப்படிங்கிறது தான். இந்த பட்ஜெட்ல அப்படி என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு, எதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இருந்தே நம்ம போயிடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அறிவிப்பு வருது அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருக்கும். பிப்ரவரி 1 அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? பிப்ரவரி 1 அன்னைக்கு அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல்ல பிஸ்னஸஸ்க்கு, அதாவது நிறுவனங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் தரப்படுது? நம்பர் 1. ரெண்டாவது பர்சனல் இன்கம் டேக்ஸ் இதை குறைக்கிறாங்களா? நம்பர் 2. தென் அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ். ஒரு மார்க்கெட்டில் போட்டு நான் காசை எடுத்தேன்னா அதுக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும், லாங் டேர்ம் வெர்சஸ் ஷார்ட் டேர்ம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அன்றைக்கி மார்க்கெட் ஏறுமா இறங்குதா அப்படிங்கிறத கணிக்க முடியும். இப்போதைக்கு வர்ற நியூஸ் எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பட்ஜெட்டில் அவங்க பேசுகிற வரைக்கும் எல்லாமே ரூமர் தான். இந்த ரூமர் நிஜமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பொய்யாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் we have to wait and watch. ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வெளியிட்டு வந்துருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. பட்ஜெட்டுக்கு பிறகு இது மாறுமா? இந்த எஃப்ஐ அதிக அளவில் வெளியேறக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது? ப்ரீவியஸா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டு டிசம்பர் இந்த மாசத்துல எஃப்ஐஎஸ் எல்லாம் வெளியேறுவாங்க. ஏன்னா யுஎஸோட அக்கௌண்டிங் ஜான் டு டிசம்பர் தான் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர். அந்த ஃபைனான்ஷியல் இயர்ல அது முடியும் போது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் தன்னோட ஃபண்டுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி, சரி நான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஏறிச்சு. ஸோ நல்லா ஏறினதுனால ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஃப்ஐஐஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா மக்கள் மனதில் பேனிக் வந்துடுச்சு. அடடா எஃப்ஐஐஸை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எந்த காரணத்துக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு மக்கள் யோசிச்சிருந்தாங்கன்னா, இல்லை மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்போவுமே டிசம்பரில் விற்றுட்டு அந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அவங்க மறுபடியும் என்ட்ரு ஆவாங்க. இந்த மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதா, இல்லாட்டி வேறு ஏதாவது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இந்தோனேஷியா இருக்குது, வியட்நாம் இருக்குது, அப்புறம் தாய்லாந்து இருக்குது, இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் என்ட்ரு ஆகிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் சினாரியோ ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ். பட்
இதை வந்து ரொம்ப பயந்துட்டாங்க இந்த முறை மக்கள். ஏன்னா வேலைவாய்ப்பின்மை இப்போ அதிகமாயிடுச்சு, கன்சம்ஷன் குறைஞ்சிடுச்சு, ஜிடிபி க்ரோத்தும் நம்ம வச்சு இந்த டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 8.5, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6.5 தான் இப்போ டார்கெட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஸோ மக்கள் பயந்துட்டாங்க. தி ஆர் இந்த வாட்சிங் மூட். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்ல வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் எக்ஸிட்டு ப்ளஸ் இந்த பேனிக் மைண்ட் செட்டு அப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச், இது மூணும் சேர்ந்து தான் இப்போ மார்க்கெட்டு இறங்கி இருக்கிறதுக்கான காரணம். ஸோ February 1 அப்புறம் இன்கம் டேக்ஸ்லையோ இல்லாட்டி கார்பரேட் டேக்ஸ்லையோ இல்லாட்டி கேபிட்டல் கெயின்ஸ்லையோ இதில் எல்லாம் எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் மார்க்கெட் அடுத்து ஏறும் இல்லாட்டி இறங்கும். அப்படி இறங்குச்சுனாலும் வி டோன்ட் நீட் டு வரி, இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. எப்படியும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு போனால் மக்கள் மறுபடியும் வாங்க தான் செய்வாங்க. தள்ளுபடியில் கிடைக்குது, சீப்பாக கிடைக்குதுன்னு விஷயம் தெரிஞ்சவங்க நாங்கள்லாம் வாங்கிடுவோம். ஸோ மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு போனால் அப்போ தான் காசை இறக்குவோம் அதுக்குள்ளார. அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஃபிளக்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது என்னென்ன செக்டார்ஸ் வந்து அதிக அளவில் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்போ செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு ரூமர் இருக்கு. இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் லிமிட்டை இப்போ இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா ஓல்டு ரெஜிமில் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓல்டு ரெஜிம்க்கு ஆயுசு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் தான், அதுக்கு மேலே அது தாங்காது. இப்போ நியூ ரெஜிமில் இப்போ ரிபேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெண்டுமே சேர்த்து 7.75 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ அதை வந்து 10 லட்சமாவோ இல்லை 15 லட்சமாவோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மக்கள் கையில் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், அதாவது அத்தியாவசிய தேவைகளை தவிர இப்போ மற்றது ஒரு கார் வாங்குறது, சினிமாவுக்கு போகிறது, ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்யும்போது கன்சம்ஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ கார் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா மக்கள் நிறைய கார் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா, கார் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, சிப்ஸு, டயர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வளரும். இட்ஸ் ஆல் ஒவ்வொன்று டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா ஒரு கார் இண்டஸ்ட்ரி, ஒரு பைக் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ கன்சம்ஷனில் எஃப்எம்சிஜி வளர்ந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சரல் சைட்லேயும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகமாகச்சுன்னா, லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட் வந்து 10 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்னு சொன்னாங்க. லாஸ்ட் பட்ஜெட்டில் 11.1 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கன்சம்ஷன் லாஸ்ட் இயர் இந்த கன்சம்ஷன் பண்ணினாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கன்சம்ஷன்லாம் பண்ணியிருந்தா எக்கனாமி வந்து ஜிடிபி வந்து 6.4க்கு மேலே வளர்ந்துருக்கும். ஓகே, ஸோ ஆனால் வளரல. ஸோ கன்சம்ஷன் பேஸ்டு ஜிடிபிங்கிறதுனால ஸோ நமக்கு எக்கனாமி வளராததுனால அவங்க லாஸ்ட் இயர் சொன்ன 11 lakh crore வந்து அவங்க செய்யலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா, தேவர் மோர் பாதர் அபவுட் தி ஃபிஸ்கல் டெபிசிட் பர்சன்டேஜ். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஃபிஸ்கல் டெபிசிட் போச்சுன்னா தென் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போது நம்மளுடைய கரன்சி நாம் அச்சடிக்கிறது வந்து ஜிடிபியை வச்சு தான். இப்போ அது குறைஞ்சதுன்னா கரன்சி அச்சடிக்கிறதும் குறையும். அது இல்லாமல் இப்போ வட்டி அதிகமாக இருக்குது. எல்லா வட்டியும் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா மக்கள் லோன் வாங்க மாட்டாங்க. மக்கள் லோன் வாங்க மாட்டாங்கன்னா வீடு விற்பனை குறையும். வீடு விற்பனை குறைஞ்சுன்னா அதுக்கேற்ற சிமெண்ட்டு, ஸ்டீலு, வுட்டு இது எல்லாமே குறையும். ஸோ ஒரே கல்லில் நிறைய மாங்காய் அடிக்கணும்னா இன்கம் டேக்ஸை குறைக்கணும், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமுக்கு வரும்போது சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. பட் அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பைனரியாக இருக்கணும்.
ஒரு லெவல் வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் நீ சம்பாரிச்சின்னா டாக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. 20 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சுன்னா அதுக்கு ஒரே பர்சன்டேஜ் தான். இந்த ஜிஎஸ்டி மாதிரி இத்தனை பர்சன்டேஜ், ஒரு ஸ்லாபுக்கு இவ்வளோ, இன்னொரு ஸ்லாபுக்கு இவ்வளோ, இன்னொரு ஸ்லாபுக்கு இவ்வளோ, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் சிம்பிளிஃபிகேஷன். இன்னும் அது இல்லாமல் டாக்ஸ் கட்டுறதுக்கு மேலே எஜுகேஷனல் செஸ்ஸு அது இது நிறைய செஸ்ஸு போட்டு நார்மல் டேக்ஸை விட இப்போ 30% டேக்ஸ் இப்போ கட்டுறாங்கன்னா அந்த செஸ்ஸோட சேர்த்து இட் பிகம்ஸ் 34% இல்லை 37% ஆகுது. இன்கம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த 30% டேக்ஸ் ஸ்லாப் வந்து செஸ்ஸோட சேர்த்து 47% வரைக்கும் போகுது. ஸோ ஒரு வருஷம் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா 6 மாத சம்பளம் கவர்மெண்ட் எடுத்துக்குது. ஸோ பாக்கி 6 மாத சம்பளம் தான் கைக்கு வருது. இந்த மாதிரி இருந்தால் கன்சம்ஷன் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஏற்றினால் மட்டுமே, இதை சிம்பிளிஃபை பண்ணினால் மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி எல்லாமே கம்பெனிஸ்க்கு தான் போகுது. எல்லா கம்பெனிஸும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. மோரோவர் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை குறைக்கணும். ஒன்று, மல்டி லெவல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி 4-5 ஸ்லாப் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்லாப்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், குவார்ட்டர்லிக்கு ஒரு முறை பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் குறைச்சாங்கனாலும் மார்க்கெட் வந்து நல்ல வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்களை சந்திச்சிருந்துச்சு, என்ன மாதிரியான சறுக்கல்களை சந்திச்சிருந்துச்சு? இப்போ சறுக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சறுக்கல்கள் 2008 அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கொரோனா தான். ஸோ 2 சறுக்கல்கள் தான். அதுக்கு முன்னாடி வந்த சறுக்கல்கள் அது எல்லாமே லாஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்தப்போ அந்த ப்ரீ போலிங் இதெல்லாம் சொன்னப்போ வந்துச்சு. இப்போ ஏற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மன்மோகன் சிங் காலகட்டத்தில், அப்புறம் நரசிம்மராவ் காலகட்டத்தில் ஸோ அதிகபட்சமாக 190% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு ஒரு வருஷத்தில். ஸோ 2008 மன்மோகன் சிங் பீரியடில் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சரிவு. ஆனால் அதில் இந்தியன் கம்பெனிஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. இந்தியன் எக்கனாமிக் அஃபெக்ட் கிடையாது. ஏதோ தென்னை மரத்தில் தேல் கொட்டிச்சு, பனை மரத்தில் மிதி கட்டிச்சு, பேனிக் செல்லிங், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த ஆட்சியில் என்டிஏ ரெஜிமில் உங்களுக்கு பேனிக் செல்லிங் பார்த்தீங்கன்னா அந்த கோவிடில் தான் வந்தது. ஸோ விச் கேனாட் பி கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். ஸோ இது கவர்மெண்ட்டோட தப்புன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த கொரோனாவில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்தா ஃப்ரம் 1979 சென்செக்ஸ் இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலேருந்து பார்த்தாலும் ஏகப்பட்ட இறக்கங்களை சந்திச்சிருக்கு, ஏகப்பட்ட ஏற்றங்களை சந்திச்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 100ல் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு எவ்வளோன்னு பாருங்க, இன் அ ஸ்பேன் ஆஃப் 25 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாம் வி ஷுட் நாட் கெட் பேனிக். மக்கள் வந்து பயப்படுறாங்க ரொம்ப. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு நான் ஒரு 15 வருஷத்துக்கு மார்க்கெட்டில் காசு போடுறேன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நியூஸை பாரு, அவ்வளோதான். ஐயோ இறங்குதேன்னு உடனே அப்போ போய் விற்கிறதும், ஐயோ ஏறுதேன்னு அப்போ போய் வாங்குறதும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இறங்கிக்கிட்டே இருக்கும் வாய்ப்பு இல்லை, ஏறிக்கிட்டே இருக்கும் வாய்ப்பு இல்லை. அக்செப்ட் தட் ஃபேக்ட் and then you enter the stock market. ஷார்ட் டர்ம் கெயின்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் பற்றிலாம் பேசும்போது லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் 10% இருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் டர்ம் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 15% இருந்து 20% இருந்துச்சு. டாக்ஸ் எக்ஸம்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்திலிருந்து 1,25,000 உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை இதில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? ஓல்ட் ரெஜிம்ல எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் அது சாகிற ஸ்டேஜில் இருக்கு. அடுத்த கவர்மெண்ட் வந்தாலொழிய அது மறுபடியும் வருமா இல்லை அது அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நியூ ரெஜிமில் சொன்ன மாதிரி 7.25 லட்சம் வரைக்கும்
ஒரு பாசிபிலிட்டி இப்போ இருக்கு. 7.25 லட்சம் வரைக்கும் இப்போ இட்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அந்த 7.25 10 ஆக்குறாங்களா இல்லை 15 ஆக்குறாங்களா அப்படிங்கிறதுல இருக்கு. ரெண்டாவது இப்போ டேக்ஸ் ஸ்லாப் இப்போ 5, 10, 15, 20 தென் அப்புறம் 30 இருக்கு. அந்த 20க்கும் 30க்கும் நடுவில் 25 இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த ஸ்லாப் வரைக்கும். ஸோ அந்த டாப் ஸ்லாப் ஏறிச்சுன்னா தென் அதுக்கடுத்த ஸ்லாப்ஸும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் என்னதான் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வந்து குறையும் அப்படின்னு சொன்னாலும் பட் இங்கே நீங்கள் விடுற காசு ஜிஎஸ்டி மூலமாக வந்துடும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் 28 இல்லை 18 அந்த மாதிரி, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் 18 அண்ட் தென் காஸ்ட்லி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் 28. ஸோ இங்கே வந்து லாஸுன்னு தோணினாலும் இந்த காசு உங்களுக்கு பல மடங்கு ஜிஎஸ்டி மூலமாக வரும். ஆமாம், இங்கே இன்கம் டேக்ஸையும் குறைச்சிட்டு இந்த சைடு ஜிஎஸ்டியும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேஷன் வில் பி ஹியூஜ். நாம் வந்து இத்தனை நாளாக கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட இருந்து இது எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் கடன். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசர்வ் பேங்க் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபரில் கவர்மெண்ட்டோட பாண்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் பாண்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தென் ஐ கேன் செல் இட் டு ரிசர்வ் பேங்க். அது எதுக்காக எப்படி செய்கிறாங்கன்னா கவர்மெண்ட் பாண்டை வாங்கிக்கிட்டு நாட்டில் கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் கேஷ் அதிகமாகுது. ஸோ இதுக்காக தான். ஸோ ஏதோ ஒரு வகையில் மக்கள் கையில் காசு போனால் அந்த கன்சம்ஷன் அதிகமாகும். இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் பாண்டும் 7 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு இருக்கு. இப்போ நடுவுலேயே இவங்க வாங்கிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், நீ கொடு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தர ஆரம்பிப்பாங்க. மக்கள் கையில் காசு போகும். இட்ஸ் அன் இன்டைரக்ட் என்ட்ரி இன்டு த எக்கானமி. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒரு கொஸ்டின், உங்களோட பார்வையில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் அ பீஸ்ட் எப்பவுமே. அதுக்குன்னு ஒரு சில நலன்கள் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அந்த மூட் ஸ்விங் மாதிரி அதுக்கு ஷேர் மார்க்கெட் எப்பவுமே இருக்கும். ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். ஒவ்வொரு முறையும் ஏறும் போதும் இட் கிரியேட்ஸ் அ சப்போர்ட் லெவல். ஒவ்வொரு லெவலாக அந்த சப்போர்ட், அதாவது யாராவது விழுந்தாங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சப்போர்ட் லெவல் தாங்கி பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இறங்கும் போதும் இட் கிரியேட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒவ்வொரு அமௌண்ட்லேயும் மார்க்கெட் ஏறும் பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸு இதை தடுக்கும். ஸோ இட் இஸ் அட்வான்டேஜஸ். இதுதான் மார்க்கெட்டோட குணமே. ஒரே அடியாக ஏறிக்கிட்டும் இருக்காது, ஒரே அடியாக இறங்கிட்டும் இருக்காது. இப்போ மார்க்கெட்டு இட்ஸ் ஒன்லி டியூ டு பேனிக் செல்லிங் அண்ட் வெயிட்டிங். இதனால் ஐயோ மார்க்கெட் இறங்குதே அப்படிங்கிறத நினச்சி மார்க்கெட்டில் நுழையாமல் விட்டுறாதீங்க. இன்னும் 2 நாள் ஆச்சு. ஸோ பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட்ஜெட்டு இப்போதைக்கு யாராலையுமே தெளிவாக சொல்ல முடியல. எந்த மாதிரி வரும், இல்லை மார்க்கெட் இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது யாராலையுமே தெளிவாக சொல்ல முடியல. இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறது எல்லாமே இட்ஸ் ஐதர் அன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாட்டி ஸ்பெகுலேஷன். இது 2 தான். ஸோ 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட போக்கை பார்த்துட்டு மார்க்கெட் இறங்குச்சுன்னா யூ வெயிட். இறங்கி ஒரு சப்போர்ட் லெவலில் நின்று கொஞ்ச நாள் நின்று அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும் பொழுது எந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த லெவலை விட்டு அதிகமாக போகும்போது யூ என்டர் த மார்க்கெட். அதுதான் சொல்ல வரேன். பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. ஐயோ காசு போகுதேன்னு பயமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ நோஷனல் லாஸ், இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் லாஸ். நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்கன்னா தான் இது ஆக்சுவல் லாஸ். இப்போ 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன், அது 50 ரூபாய்க்கு போகுது. நான் விற்றேன்னா 50 ரூபா லாஸ், நான் விற்கலைன்னா இட்ஸ் அ நோஷனல் லாஸ். அந்த 50 ரூபாயில மறுபடியும் அது ஏறும். இஃப் இட் இஸ் அ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. எந்த ஒரு நல்ல நிறுவனமும் கம்பெனியும் ஒரு லெவலுக்கு மேலே இறங்குச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க உள்ளார அந்த ஷேரை வாங்கிறதுக்கு. ஸோ ஒரு ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா எல்லாருமே வந்துடுவாங்க மார்க்கெட்டில், விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ வரி பண்ணிக்காதீங்க, பயப்படாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டரா 10 வருஷம் 5 வருஷம் போடுறீங்களா, போட்டுட்டு நல்ல ஃபைனான்ஷியலி சவுண்ட் கம்பெனிஸாக போட்டுட்டு
நிம்மதியாக இருங்க. மார்க்கெட்டு என்னதான் எஃப்ஐஎஸ் போனாலும் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எவ்வளோதான் இறங்கினாலும் ஏறினாலும் கண்டிப்பாக இட்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் லாங் டர்ம்.